வணக்கம் மக்களே. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோயில் தாலுகா குளத்துக்குடி கிராமத்திலிருந்து பூமி ஞானசிவம் பேசுகிறேன். இப்போ நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்கா, கடந்த காலங்களில் தொடர்ந்து இந்த குளத்துக்குடி கிராமம் இதே மாதிரி பழந்தாமரை, பன்னியூர், இந்த மங்கலம், கமலகுடி, இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் கல்லடந்த, இந்த மாதிரி இப்போ நிறையா கிராமங்கள் சுற்றுவட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான விவசாய கிராமங்கள் இருக்குது. இங்கே நன்சை என்று சொல்லப்படக்கூடிய பாசன பரப்பு உள்ள நிலங்களும் இருக்குது, புன்சை என்கின்ற மானாவாரி நிலங்களும் இருக்குது. இங்கே புன்சை நிலங்களுக்கு பாசன வசதிங்கிறது இங்கே கிடையாது. ஆகையினால என்னன்னா, நாங்கள் கடன் உடனே வாங்கி விவசாயம் பண்ணும் பொழுது மானம் மழை பெஞ்சால் தான் விளையும், இல்லாட்டி ஒரு தண்ணி பாட்டில், அதாவது விளைஞ்சி கருதை நாங்கள் அறுவடை செய்ய போகிற கட்டத்தில் பட்டு போகுது. நீராதாரம் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு தண்ணி பாட்டில் வயத்தில் இருக்க கருது வெளியில் கதிராக முத்தக்கூடிய சூழ்நிலையில் பட்டு போகுது. இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் காலத்துலேயும் பாட்டம் மூட்டம் காலத்துலேயும் எங்கள் அப்பா, தாத்தா, பாட்டி, எல்லார் காலங்கள்லேயும் அப்போலேருந்தே இந்த துயரத்தை தான் அனுபவித்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால இதுவும் விவசாயிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பிரதானமான காரணமாக இருக்குது. ஆகையினாலே தயவு கூர்ந்து மாநில அரசாங்கம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆழ்குழாய் கிணறு ஏதாவது பொதுவான ஒரு இடங்களில் எங்களுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற பொதுவான இடங்களில் ஒரு 200 ஏக்கரை 100 ஏக்கரை மையப்படுத்தி அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஆழ்குழாய் கிணறு அமைச்சு கொடுத்து, அதில் வர்ற தண்ணியை இந்த நீர் பற்றாக்குறை காலத்தில் விவசாயம் பட்டு போகிற காலங்களில் அந்த தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறதுக்கு ஏதுவாக செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு அதன் மூலமாக எங்களுக்கு இந்த விவசாயத்தை பட்டு போகாமல் எங்களால் காப்பாற்ற முடியுங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சாதாரணமாக இருக்கும்போது மக்கள்லாம் இதை ஒரு போர் போட்டு கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்தில் தேவையில்லை, பட்டு போச்சு என்ன பண்ணுறது, ஒரு தண்ணி பாட்டில் 100 மூடை போச்சு 200 மூடை போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கத்துடைய காதுக்கு போகிற மாதிரிக்கு இதுவரையிலும் யாரும் சொல்ல முயற்சிக்கலையாங்கிறது தெரியலை. எனவே எங்களுக்கு ஊருக்கு பொதுவான இடங்களில் இப்போ ஒரு 300 ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒரு 100 ஏக்கரை மையப்படுத்தி இப்போ அரசாங்கத்தில் ஒரு ஆழ்குழாய் கிணறு அமைச்சு கொடுத்து அந்த ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி பட்டாமல் இருக்கும்போது அந்த விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சு கொடுத்தாக்கா நாங்கள்லாம் இந்த கொஞ்சம் கடல்லேருந்து மீள முடியும், விவசாயம் பட்டு போகாமல் இருக்க முடியும். இப்போல்லாம் இப்போ ஒரு சராசரியாக எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் 60-70 மூடையிலேருந்து 100 மூடை வரையிலும் இந்த வருஷம் பட்டு போச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த விவசாய நிலங்கள்லாம் இந்த வருஷம் எல்லாமே ஒரு தண்ணி பாட்டில் பட்டு போச்சு. இந்த பாருங்கள், கதிர் அறுவடை கொஞ்சம் இந்த அறுக்கும் பொழுது அரை நெல்லாக பதறாக கொட்டி கிடக்குது பாருங்கள், நல்லா தெரியும். அவ்வளோதான் நிலந்து வந்து போய் கிடக்கு, நல்லா பார்வைக்கு தெரியும் உங்களுக்கு. அரை நெல் அது மிஷினுக்கும் வரல, எங்களுக்கு சேரல, அழிஞ்சு போச்சு. ஏதோ மாவுக்கு 4 மூடை 2 மூடை அறுத்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் கூட உங்களுக்கு தேவையான நல்லா காமிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த கொட்டி கிடக்கிறதெல்லாம் அரை நெல். இது மிஷின்லேருந்து ஊதி வந்துருச்சு, முத்தாத அரை நெல் வந்து கிடக்கு. இன்றைக்கி அறுவடை முடிஞ்சு 5-6 மாதம் ஆச்சு. ஆனால் அது ஒரு குருவியோட திங்க முடியலை, குருவி கூட திங்க முடியாத அளவுக்கு பதறாக கிடக்கு. இது இப்போ ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. அதனால் இந்த கருத்தை இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக எடுத்து எங்களுக்குன்னு இல்லை, நான் சுயநலமாலாம் கேட்கல, எங்களுக்குன்னு இல்லை, எல்லா கிராமங்களுக்கும், இந்த சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கிற மானாவாரி கிராமங்கள் அனைத்துக்குமே பொதுவான இடத்துல ஒரு ஆழ்குழாய் கிணறு அமைச்சு கொடுங்க. அதுலேருந்து பற்றாக்குறை வரும் காலங்களில் தண்ணி எடுத்து மக்கள் பயன்படுத்தட்டும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய கோரிக்கை, நீர்நிலைகள்லேருந்து ஊரில் மழை பெய்கிற தண்ணி வரத்து வாரியில் வீணாக போய் கடலில் கலக்கிறதுக்காண்டி பெருவாரியான மழை பெய்யும்போது மண்டி போகுது. அந்த தண்ணியெல்லாம் நிலத்தடி நீராக சேமித்தா நிலத்தடி நீரும் உயரும். அதுக்கு அந்த வரத்து வாரிகளில் தண்ணி வீணாக போய் கடலில் கலக்கிற பகுதிகளில் ஒரு 100 அடி 200 அடியில் ஆழ்குழாய் கிணறு அமைச்சு அதை மழைநீர் சேகரிப்பு தொட்டியாக அமைச்சு தண்ணியை பூரா மண்ணுக்குள்ளே சேமிக்கிறதுக்கான ஏற்பாடையும் அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும்னு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறேன். அதுவும் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும். இது ரெண்டையும் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி
நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினருக்கு விவசாயிகள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம ஆவுடையார் கோயில் சட்டமன்றத்தில் நூற்றுக்கணக்கான தடுப்பணைகள் கட்டி கொடுப்போம்னு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. அதை மையப்படுத்தி சட்டமன்றத்தில் பேசி நம்ம எங்களுக்கு ஆவுடையார் கோயில் அணைக்கட்டுக்கும் நம்ம பெரிய பாலத்துக்கும் இடையில் ஒரு தடுப்பணை கட்டி கொடுக்க சொல்லுங்கள். தடுப்பணை கட்டி கொடுத்தா தடுப்பணை கட்டி கொடுத்தா அதன் மூலமாக கடல் மண் அரிமானம் தடுக்கப்படும். தண்ணி தேங்கும், நிறையா தண்ணி தேங்கும். வருடம் முழுவதும் ஆடு மாடுகள் குடிக்கும், மனிதர்கள் குளிப்பாங்க. மணல் தேங்கும். மணல் தேங்கும் பொழுது அங்கே உள்ள சுத்தமான ஆற்று தண்ணீர் சுத்தமான குடி தண்ணீரை ஊற்றி வெட்டி ஜனங்க எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதையும் பேசணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்னு இந்த பகுதி மக்களுடைய சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். மீண்டும் மீண்டும் விவசாயிகளுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய குரலை தான் நான் இதை பிரதிபலிக்கிறேன். மக்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க, யார்கிட்ட சொல்கிறோன்னு தெரியாமல் வடிகால் இல்லாமல் இருக்க. இதுதான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன். தலைமுறையாக இந்த விவசாய மானாவாரி நிலம் பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நிலத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஆழ்குழாய் கிணறு அமைச்சு கொடுத்து ஊருக்கு பொதுவாக ஒரு தண்ணி பாடாக வரும் காலங்களில் எல்லோரும் அந்த தண்ணியை பயன்படுத்தி அந்த விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணணும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.